Praise the Lord. இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நீரூற்று. அந்த நீரூற்றை குறித்து வேதத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய வாட்டி பைபிள் வாசிப்போம். நிறைய காரியங்கள் வந்து பைபிள்ல ரிப்பீட் ஆயிருக்கும். அதுல நம்மளுக்கு சில சந்தேகங்கள் வந்து எழும்பும். அது மாதிரி நிறைய சந்தேகங்கள் எனக்கும் எழும்பி இருக்கு. ஒரு விஷயத்த குறிச்சு எனக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து எழும்பியிருக்கு. முதலாவது ஒரு வேத பகுதி நம்ம வாசிக்கலாம். எங்கன்னா நம்பர்ஸ் 27-13. நம்பர்ஸ் 27-13. அனுஷா வாசிக்கிறியா? ஓகேக்கா, வாசிக்கிறேன். என்னாகமம் 20வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. தேங்க்யூ அனுஷி. அதே போல 20, அதே நம்பர்ஸ் 20 ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கிறேன். ஓகே அக்கா. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். தேங்க்யூ அனுஷியா. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது மேரிபாவின் தண்ணீரை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அந்த மேரிபாவின் தண்ணீர் எப்படி இருக்குன்னா, ஒரு புலம்பல்னால அங்க அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்ணீர். அவங்க வந்து செங்கடலே கடந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஆண்டவர் அவங்க கூட இருக்காங்கன்னு. ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நீங்க அந்த சீன் வனாந்திரம், ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல எங்களை சாகடிக்க போறியான்னு சொல்லி ஆரோனுக்கும் மோசேக்கும் எதிராக இஸ்ரவேல் மக்கள் புலம்புகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எதிராக அவங்க பேசுகிறத பாக்குறோம். அப்போ தேவ ஆவியானவர் இல்லாத இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். நம்மளோட வாழ்க்கையிலும் வனாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்மளை சுத்தி எதுவுமே நம்மளுக்கு சாதகமாய் நடக்காதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஆனாலும் தேவன் வந்து அங்க ஒரு நீரூற்றை என்ன பண்றாரு, வச்சிருக்காரு. அவர் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறாரு. அந்த நீரூற்றை நம்மளுக்காக வச்சாரு. அங்க எப்படி வந்துச்சான் தண்ணீர்? ஏராளமாய் புறப்பட்டு வந்துச்சான். அப்போ தேவன் வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதே இவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்யறார். அப்போ இந்த மக்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாரு, கானான் தேசத்துக்குள்ளாய் கொண்டு போவேன்னு சொன்னார். அப்ப அதுதானே அவங்களோட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் அவர்களை வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, போஷிக்கிறாரு, அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறார். எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருது அவர்களுக்கு. ஆனாலும் தேவன் கைவிடாமல் அவர் சொன்னதை அவர் அந்த இடத்துல செய்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட வாழ்க்கையில ஒருவேளை நம்ம வந்து தனியா இருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஒருவேளை எனக்குள்ள வந்து மனத்தாழ்மை, என்ன சொல்றது, ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல் இருக்கலாம். என்னை குறிச்சு, என்னோட வாழ்க்கையை குறிச்சு எனக்கு கவலை இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். அது ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையாய் காணப்படுது. ஆனா இந்த வனாந்தரத்திலும் தேவன் என்ன பண்ணுகிறார், எனக்கான ஒரு நீரூற்றை வச்சிருக்காரு. அந்த நீரூற்றை வந்து வச்சு என்னை அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் படியாய் அவர் கொண்டு செல்லுகிற தேவனா இருக்க. கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம வனாந்தரமா காணப்படலாம். ஆனா நம்மளுக்கு ஒரு நீரூற்று இருக்கு. அந்த நீரூற்றை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணின்னு நம்மளோட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இதே குறித்து இன்னொரு இதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம யாத்திரையாகவும்
17:1-7. அனுஷா வாசிக்கியா? ஓகேக்கா. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். தேங்க்யூ அனுஷ்யா. இந்த 2 காரியம் பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்தது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா சீன் வனாந்திரம் அப்படின்ற ஒரு இதுல நடக்குது. ஆனா ஒரு இடத்துல காதேஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இன்னொரு இடத்துல ரெவித்தீம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், வேற வேற இடமா, வேற வேற சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இதை குறிச்சுதான் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மாசா மேரிபா அப்படின்னா ஒரு புலம்பல், சண்டையிடுதல் அப்படின்னு மீனிங் வந்து இருக்கு. அதே போல என்னன்னா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவன் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நீ பேசுங்கள்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றான், நம்பர்ஸ்ல நம்ம பாக்குறோம், அதாவது என்னாகமத்துல பாக்குறோம். ஆனால் அவன் பேசாமல் 2 முறை கண்மலை அடித்தது நிமித்தமாக அவன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போகிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவனே என்ன சொல்லுகிறார், நீ மூப்பரை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல போய் நீ அடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கலாம், ஒருவேளை 2 இடமும் வேற வேற இடமா, இல்ல ரெண்டுமே ஒரே இடமா அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து நம்ம வந்து இன்னுமா டீப்பரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உபாகமம் எடுத்தீங்கன்னா உபாகமும் 33:8 அங்க வந்து மோசே வந்து சொல்லுகிறார். அந்த லேவியை குறித்து சொல்லும் போது மோசே வந்து இத சொல்லுகிறார். அனுஷா வாசிக்கிறியாமா? உபாகமும் 33:8. உபாகமம் 33:8. லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மிம் ஊரிம் என்பவைகள் இருப்பதாக. அப்ப பாருங்க, இந்த இடத்துல மாசான்ற வேர்டும் இருக்கு, மேரிபா அப்படின்ற ஒரு வேர்டும் இருக்கு. இடத்துல பாத்தீங்கன்னா மாசா இருக்கும், மாசா மேரிபா அப்படின்னு சொல்றாங்க. 2வது இடத்துல நம்ம பாக்குறோம், நம்பர்ஸ்ல பார்க்கும்போது அது மேரிபாவின் தண்ணீரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாய் வாசிக்கும் போதுதான் வந்து சில காரியங்கள், உள்ளான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இப்போ நம்ம இதை பார்க்கும் போது என்னன்னா 2 different types of ஒரு கான்ட்ரடிக்ஷன் கூட உங்களுக்கு பைபிள்ல தெரியலாம். ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல தேவன் நீரூற்றை உண்டு பண்ணுகிறார், மக்களை போஷிக்கிறார். இதை குறித்து இன்னுமா நம்ம வந்து ரொம்ப டீப்பா போனோம்னா நீங்க 19ஆம் அதிகாரம், அதாவது யாத்திரையாகமும் 19:1 வாசிச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவன் வந்து சொல்லுகிறார், சீன் வனாந்திரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே நடக்குது. மோசே வந்து மேல ஏறி போறாரு, அந்த கட்டளை பெற்று கொண்டு வர்றாரு. ஆனா இவங்க சீன் வனாந்திரத்தை கடந்துதான் வந்து எங்க போறாங்கன்னா தெரிவிமுக்கும் போறாங்க, காதேசுக்கும் போறாங்க. அப்போ அந்த இடத்துல தேவன் வந்து நிறைய காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய காரியம், இந்த மக்கள் இப்படிதான் நடத்தப்படணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் மோசேக்கு என்ன பண்ணுகிறார், சொல்லி தருகிற தேவனா இருக்கிறார். அவர் இன்னொரு விஷயம் நல்லா நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட பேச்சை கேட்காதனால நீ வந்து என்ன பண்ண மாட்ட, நீ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாரு, அவர் அடிச்சிடுறாரு. அது நிமித்தமாக என்ன பண்றாரு, அவர் வந்து என்ன பண்ண முடியல, உள்ள
கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. அவர் சொல்றாரு, ஆரோன் இறப்பான், ஓர் என்னும் மலையில இறப்பான். அடுத்து வந்து மோசையோட டெத், நீ அடுத்து ஏறி இருக்க மலையில நீ இறப்பன்னு சொல்லி தெளிவா தேவன் அந்த நீரூற்று நிமித்தமாக தெளிவாக பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த நீரூற்று எப்படி நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையிலயும் சரி, நம்மளோட கிறிஸ்துவின் பாதையிலும் எப்படி இருக்குன்னா, அவரோட அந்த நீரூற்று ஒரு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், ஒரு மதரோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடுக்கு என்ன பண்றாங்கன்னா ஈக்குவலண்டா அதை டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த அளவா அது ப்ரொடெக்டடா இருக்கு அந்த நீரூற்று. அப்ப கர்த்தருக்குள்ளான நீரூற்று இருக்கு இன்னமும் என்ன இருக்கு, அந்த நீரூற்று இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னுமாய் தெளிவாக நம்ம இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாசா மேரிபாவை குறித்து நம்ம பார்த்தோமே ஆனால், இந்த 2 இடங்களும் கிட்டத்தட்ட ஒரே இடத்தை தான் குறிக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இது வேற இடங்கள்னு சொல்றாங்க. ஆனா நாம தேவனை அறிந்த ஜனங்களாகிய நாம என்ன பண்றோம், இது அதிகமா வேதத்தை வாசிக்கும் போதுதான் தேவன் உள்ள இருக்க அர்த்தங்களை, இதுல புதைந்து இருக்கிற மறைப்பொருளை தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு கூட தேவன் அழகாய் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, இது சீன் வனாந்திரத்துல அதை தாண்டி நடக்கிற ஒரு காரியம் என்பதை தேவன் அழகாய் தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். நம்ம பைபிள்ல கான்ட்ரடிக்டா இருக்கேன்னு நீங்க யோசிக்காதீங்க. அங்க கான்ட்ரடிக்டா இருக்குன்னா அங்க மறைப்பொருள் இருக்குன்னு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அது கான்ட்ரடிக்டா தெரியலாம், ஆனா அது கான்ட்ரடிக்ட் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம வாசித்த போர்ஷன்ல தேவன் அழகாய் ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, இந்த சீன் வனாந்திரம்னு ஒரு இடம் வந்துருச்சு. அந்த வனாந்திரத்துல எதுவுமே கிடைக்காது, யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. தண்ணீர் கிடையாது, அவங்க எதிர்பார்த்த செடிகள் பழங்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுகிறார்னா, இல்லாத இடத்துல நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மேரிபாவின் தண்ணீரை குறித்துதான ஒரு வாக்குவாதம் காணப்படுகிறது. அந்த வாக்குவாதத்தின் நிமித்தமாய், புலம்பலின் நிமித்தமாய் பெற்ற அந்த தண்ணீரினாலதான் அதுக்கு மேரிபா அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. 2 சிச்சுவேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா, தேவன் அந்த கண்மலையின் மேல் இருந்தார். 2 சிச்சுவேஷன்லயும் 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா தேவன் கண்மனையில் இருந்தார். அதனாலதான் அங்க ஊற்று உண்டாக்கப்பட்டது. தேவன் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல நீர் ஊற்று உண்டாக்க முடியாது. அந்த இடத்துல தேவன் இருந்தார். தேவனுக்கு மோசே கீழ்ப்படியாத நிமித்தமாய் கானான் தேசத்துக்குள்ளாய் அவன் பிரவேசிக்கவில்லை. இது 2ம் ஒரே சிச்சுவேஷன். இது 2ம் ஒரே இதுதான். 2 இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல தேவன் இருந்தார். அது நம்ம யாத்திரையாகத்துல தெரிந்து கொள்ளுகிறோம். 2வது, மோசையோட கீழ்ப்படியாமை நிமித்தமா அவன் போகல. இதுதான் இந்த இதுல இன்னுமா இந்த மேரிபாவின் தண்ணீரை குறித்து நம்ம ஆராய்ந்து அறியும் போது இன்னுமாய் தேவன் இன்னும் பல காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக எனக்கு இந்த காரியங்களை தேவன் அழகாய் வெளிப்படுத்தினார். இன்னொரு நீரூற்றை குறித்து கூட நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 15:18-19. அவன் மிகவும் தாகம் அடைந்து சிம்சோன் மிகவும் அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கார். இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடினால் அதற்கு அந்த என்று பெயரிட்டான். என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகில் இருக்கிறது. இதுதான் இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு பாட்டு கேட்போம், ஜோசப் ஆல்ரினோட பாட்டு என் ஹொகோரே. அந்த இடம் தான் இந்த லேகி பள்ளத்தாக்கு. அந்த அங்கதான் இந்த லேகி பள்ளத்தாக்கு இருக்கு. இங்கதான் தேவன் என்ன பண்ணுகிறார் பாத்தீங்கன்னா, அவன் கூப்பிடுறான், ஐயோ இவங்க கையில நான் விழுந்து போகணுமா அப்படின்னு. அப்போ அவனோட வாழ்க்கையில அந்த இடத்துல என்ன இல்ல, தண்ணீர் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு நீரூற்றை அவனுக்காக உண்டு பண்ணுறார். பிளந்தார்னு போட்டிருக்கு, பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அப்போ இந்த வேலையில எனக்காகவும் உங்களுக்காக என்ன பண்ணுகிறார், பள்ளத்தாக்கை பிளப்பார், கண்மலையில நிற்கிறார். கண்மலையில ஒரு நீரூற்றை உண்டு பண்ண அவர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவருமாய் இருக்கிறார். அதுதான் ஏசாயா 58:11 பார்க்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தேவன் வற்றாத நீரூற்றாய் இன்றும் நம்மளோட இருக்கிறார். எப்படி இந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தார், சிம்சோனுக்கு தண்ணீர் கொடுக்கிறார், நம்மளுக்கும் என்ன பண்ணுகிறார்? வற்றாத தண்ணீரை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றும் நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அந்த நீரூற்றை குறித்து நிறைய நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல நம்ம இந்த நீரூற்றை பார்க்கிறோம். அது பொங்கி 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 வருகிறதா இருக்கு, தண்ணீர் கொண்டு வருகிறதா இருக்கு, நிறைய வருகிறதா இருக்கிறது. வேணா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னுமா இந்த மேரிபாவின் தண்ணீரை குறித்து பாருங்க. மேரிபாவின் தண்ணீர் எப்படின்னா ஒரு சண்டையினால வந்த ஒரு தண்ணீனா இருக்கு, ஒரு புலம்பினால பெற்ற நீரூற்றா இருக்கிறது. அதே போல சிம்சோனோட இதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்னால முடியல, இந்த இடத்துல நான் செத்து போயிருவேன் தண்ணி இல்லைன்னா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவன் அந்த இடத்துல ஒரு ப்ளீ பண்றான். காட் கிட்ட கேக்குறான், தயவு செய்து எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நான் செத்து போயிருவேன், இவன் கையில நான் விழணுமா? இல்ல நீங்க எனக்காக ரட்சிப்ப என் கையில கட்டில இருக்கும் போது நான் உங்க கையில விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட உரிமையா என்ன பண்றான், அந்த தண்ணீர் கேட்கிறத பாக்குறோம். இன்றைக்கும் கூட நாம என்ன பண்ணலாம்னா, அந்த தண்ணீர், நீரூற்றாகிய தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன பண்ணலாம்னா உரிமையா ஏசப்பாட்ட கேட்கலாம். அவர் கரங்கள் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவர் யாருக்கும் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவரோட கை குறுகவே இல்லை. அப்போ நம்ம எந்த இடத்துலனாலும் என்னன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். he is so truthful or faithful. அவரோட வேர்ட்ஸ்ல அவர் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருக்காரு, ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. அதை நிறைவேற்றும், அவர் ஹானர் பண்ணுவார், அவரோட வேர்டை அவர் ஹானர் பண்ணுவார். அவர் என்னன்னா நான் அவர் வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துட்டாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இங்கேயும் அப்படிதான். இவங்க அவங்களுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இஸ்ரவேலர்கள். சாம்சன் எனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு உரிமையா கேட்டான். அதே போல இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் நம்ம என்ன சூழ்நிலை இருக்கும், எப்படி இருக்கும்ன்றது இல்ல, ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நீரூற்றை போல பெருக பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி.